அனைவருக்கும் வணக்கம். இந்த 12வது செக்மெண்ட்டில் நம்ம மீட் பண்ணுறோம். இந்த 12வது செக்மெண்ட்டில் நான் பார்க்க போகிறது ஏஎஸ். ஆஸுங்கிற வேர்டை சேர்த்தாலே அது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக ஆகிடுது. ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸுக்காக உள்ள வேர்டு. அது தமிழ் அர்த்தம் ஆல் அல்லது மாதிரி அப்படின்னு அர்த்தம் வரும். அதனால் போட்டு எழுத ஆரம்பித்தாலே அதனுடைய அந்த சென்டென்ஸில் உள்ள இன்னொரு பகுதியும் சேர்க்குற மாதிரி இருந்தால் தான் ஃபுல் மீனிங் கொடுக்கும். அதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆஸுங்கிறத வச்சு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வச்சு பார்த்தோம்னா, ஷேக்ஸ்பியரோட ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிறது தங்கள் எண்ணம் மாதிரியே, தங்கள் எண்ணம் போல், நீங்கள் விரும்பிய மாதிரியே அப்படின்னு அர்த்தம். நீங்கள் விரும்ப மாதிரியே கிளைமேக்ஸ் முடிய போகுதுன்னு அர்த்தம். அந்த ஜோடிகள்லாம் ஒன்று சேர போகிறாங்க. அவங்க பல பிரச்சனைகளெல்லாம் கடந்து கடைசியில் கிளைமேக்ஸ் இதாக முடிய போகுது, நல்லபடியாக முடிய போகுது. ஸோ தட் இஸ் த காமெடி ஆஸ் யூ லைக் இட். அதில் எல்லாருமே நிறைய ஜோடிகள் ஒன்று சேர போகிறாங்க. அதை நீங்கள் விரும்பிக்கிட்டு இருக்கீங்க. இந்த நாடகம் முடிகிறப்ப நீங்கள் விரும்பியவாறே உங்கள் எண்ணம் மாதிரியே அதன் முடிவு இருக்கும், கிளைமேக்ஸ் இருக்குங்கிற அர்த்தத்தில் தான் ஆஸ் யூ லைக் இட் அப்படின்னு டைட்டில் கொடுத்தாரு ஷேக்ஸ்பியர். சரி, அதே மாதிரி மாதிரி அல்லது ஆல்ங்கிற அர்த்தத்தில் வரும். அந்த அர்த்தத்தை வச்சு நம்ம ஆஸுங்கிறத சென்டென்ஸை ஒரு 10 சென்டென்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு தெளிவு வரும். இந்த ஆஸ் போட்டு ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்கள பசங்க, அதெல்லாம் முடிஞ்சிடும். அது மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. நான் ஜுரத்தினால் அவதிப்படுவதால் அப்படின்னு அர்த்தம் வரும். அதை போய் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியுமா? அந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் எல்லாத்துலேயுமே பெரிய சென்டென்ஸ் நிறைய வரும். ரிசர்ச் தீசிஸில் கூட அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க, நான் திருத்திருக்கேன். தீசிஸில் பிஹெச்டி தீசிஸ்லேயே ஒரு முன்னாடி அந்த இது பண்ணுறப்ப ரஃப் காப்பி அனுப்பியிருந்தாங்க. ரஃப் காப்பி சில பேர் கேட்குறப்போ அதை அனுப்புகிறப்போ நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி தவறுகள் இருந்தது. அவங்கள அறியாமல் பண்ணிட்டாங்க. எதை வச்சு பண்ணாங்கன்னு தெரியல. பட் எனிவே இந்த மாதிரி ஆஸ் போட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்போ ஒரு கிளாஸோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. அப்புறம் அதை சொல்கிறப்ப தான் நான் அந்த உதாரணத்தை சொன்னேன். ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்களா? நான் ஜுரத்தினால் அவதிப்படுவதால் அப்படின்னு முழு அர்த்தம் வருதா? இந்த வார்த்தை தொகுதியோட முழுமை பெறுதா, அர்த்தம் முழுமை பெறுதா அப்படின்னு கேட்டோன்னு இல்லை சார், ஆமாம் அதே மாதிரி தான் இது அப்படின்னு சொல்லி விளக்குற மாதிரி ஆகிட்டு. ஸோ அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இப்போ நான் இதுக்காக சொல்ல வரேன், சாதாரண லீவ் லெட்டர் ஸ்கூல் பையன் எழுதுறதுலேருந்து பிஹெச்டி ரிசர்ச் தீசிஸ் வரைக்கும் இது உபயோகப்படுற வேர்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இதை நம்ம பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுறது பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப சப்ஸ்கிரைப் சிம்பிள் ஆஸ் வெல் ஆஸ் த பெல் சிம்பிள் யூ ஹவ் டு ப்ரெஸ், அது மறந்துட வேண்டாம். இப்போ 12th செக்மெண்ட்டில் ஆஸோட யூஸை பார்ப்போம். இப்போது செக்மெண்ட் 12ல் ஆஸுங்கிறத பார்க்க போகிறோம். ஆஸுக்கு தனி அர்த்தம் தமிழில் பார்த்தா ஆல், மாதிரி. இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட், சிம்பிள் சென்டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் வரும். சரி, அது என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு, as the roads are muddy, the car got soiled all over. நல்லா பாருங்கள், as the roads are muddy. மட்டுன்னா சேரு, தெரியும், சகதி. மட்டிங்கிறது என்ன? அட்ஜெக்டிவ். மட்டுன்னா சேரு, சேருங்கிறது உங்களுக்கு இது நவுன், பெயர்ச்சொல். மட்டிங்கிறது அட்ஜெக்டிவ். சேராக, ரோடெல்லாம் சேராக இருக்குது, மழை பெஞ்சிரும் போல், கடுமையான மழை, அதனால் சேரும் சகதியமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப as the roads are muddy, the car got soiled all over. அது பூரா கார் அதில் போயிட்டு வந்ததுனால கார் பூரா ஒரே சேராக இருக்குது. சாயில்டு ஓவர், சாயில்டுனாலே சேரு அடிச்சிருக்குல்ல, அதுக்கு சொல்கிறது காட் சாயில்டு. இந்த கார் காட் சாயில்டு ஆல் ஓவர் எங்கே பார்த்தாலும் கார் பூரா ஒரே சேராக இருக்குது. ஏன்னா அந்த சகதி ரோட்டில் போயிட்டு வந்தது, அதனால அப்படி இருக்குது. ரோடுகளெல்லாம் சகதியாக இருப்பதால் கார் பூரா ஒரே சேராயிட்டு. அதாவது எப்படின்னா, இந்த ஆஸ் த ரோட்ஸ் ஆர் மடி அப்படிங்கிறதுக்கு முழு அர்த்தம் வராது. என்ன காரணம்னா, ரோடெல்லாம் சகதியாக இருப்பதால். அந்த சென்டென்ஸ் முடியலை பாருங்கள். சென்டென்ஸ் முடியாமல் ஒரு பாதி சென்டென்ஸ் கலந்துருக்கிறது அந்த சென்டென்ஸ் தான் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு முடிவில்லாத ஒரு சென்டென்ஸும் முழு அர்த்தம் தராத ஒரு வாக்கியத்தொடரும் முழு அர்த்தம் தர்ற ஒரு வாக்கியத்தொடரும் சேர்ந்து இருக்கிறது தான் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். த கார் காட் சாயில்டு ஆல் ஓவர். இது அர்த்தம் இருக்கும். இந்த கார் ஒரே சேராயிட்டு, கார் பூரா சேராயிட்டுங்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. ஆனால் ஆஸ் த ரோட்ஸ் ஆர் மடி அப்படிங்கிறதுக்கு முழு அர்த்தம் இல்லை பாருங்கள். ரோடு சேதையாக இருப்பதால் அப்படின்னு அப்படியே நிற்கிது தூக்கி. இதுதான் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஆஸை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆஸை வச்சு சென்டென்ஸ் நிறையா பார்க்குறது. ஆஸுங்கிறது ஆல் அல்லது மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்தில், தமிழ் அர்த்தத்தில் வரும்.
ஃபஸ்ட்டு ரெண்டாவது சென்டென்ஸை பாருங்கள். த டேஸ் பாஸ் ஆன், நாட்கள் செல்ல செல்ல. அப்படியே நாள் ஓடிட்டே இருக்கு இல்லையா, அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா, நாட்கள் கடந்து போயிட்டே இருக்குது. நாட்கள் கடந்து செல்ல செல்ல த என்மிட்டி, பகைமை பிட்வீன் தெம் ஹஸ் வேண்ட். இப்போ 2 பேர், 2 குடும்பமோ 2 ஆளுகளோ தனி நபரோ ஒரே சண்டையாகவும் இதாகவும் இருக்காங்க, வெறுப்பாக இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். இப்படி நாள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பை மறந்துட்டாங்க, இந்த பகையை மறந்துட்டாங்க. அப்படியே அவங்களுக்குள்ள அந்த அவங்க வீடுகளுக்குள்ள கல்யாணம் மற்ற துக்க நிகழ்ச்சி அது இதுன்னு போய் பழைய பகையை மறந்துட்டாங்க. அப்படி சொல்கிறப்ப நம்ம சொல்கிறோம் as the days pass on, நாள் செல்ல செல்ல இந்த enmity between them, betweenங்கிற வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 பேருக்கு இடையில உள்ள விஷயத்தான் between சொல்கிறோம். 2 பேருக்கு இடையில there is no enmity between them அப்படின்னா பகைமே அவங்களுக்குள்ளே இல்லை, அந்த 2 பேருக்குள்ளேன்னு அர்த்தம். பிட்வீன்கிற வேர்டு எப்போ யூஸ் பண்ணுறப்ப 2 பேருக்கு இடையில உள்ள விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணுறப்போ தான் நம்ம இடையே அப்படின்னு பிட்வீன் யூஸ் பண்ணுறோம். இதே நிறைய பேருக்குள்ளே உள்ள விஷயம்னா அமங், AMONG, அமங், அவர்களுக்குள் சண்டை அப்படின்னு அப்படி சொல்கிறோம். ஒரு கூட்டமாக ஒரு 2 பேரை தவிர 3, 4, 5 பேரை ரெஃபர் பண்ணி பார்க்குறப்ப 2 குரூப் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுக்கு அமங்னு சொல்கிறோம். அவர்களுக்குள் AMONG, அமங். இங்கே பிட்வீன் அப்படிங்கிறப்ப 2 பேரை பற்றி சொல்கிறது. as the days pass on the enmity, பகை between them has waned. வேன்னு பாருங்கள், வேக்சிங் மூன் வேனிங் மூன்னு சொல்லுவாங்க. வேனிங் மூன்னா தேய்பிறை, வேக்சிங் WX, வேக்ஸ்னா மெழுகுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வர்பில் பார்த்தீங்கன்னா வேக்சிங் மூன் அப்படின்னு சொன்னால் அது வளர்பிறை, நிலவோட வளர்பிறை ஸ்டேஜ் சொல்கிறது வேக்சிங் மூன், வளர்பிறை. இதே வேனிங் மூன் WANING போட்டு வேனிங் மூன்னு சொன்னீங்கன்னா அது தேய்பிறை. இப்போ இந்த இடத்துல தேஞ்சு போச்சுன்னு அர்த்தம், அதான் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம், பகைமை. அதுக்கு தான் வேண்டுங்கிற யூஸ் பண்ணுறோம். ரைட், அதாவது வேனிங் மூன் வேக்சிங் மூன் அதை வச்சுங்க. வேக்சிங் மூன்னா வளர்பிறை, வேனிங் மூன்னு சொன்னால் தேய்பிறை, WANING வேனிங், வேக்சிங் WAXING வேக்சிங் மூன். சரி, இப்போ இது வர்பாக யூஸ் பண்ணுறோம். வேனிங் மூன், வேனிங் அப்படின்னு சொன்னால் வேனிங், வேக்சிங் அப்படிங்கிறதெல்லாம் அட்ஜெக்டிவ், பண்பு பெயர். இந்த இடத்துல வேன் WANE, வெயின் அப்படிங்கிறத நம்ம என்னமா யூஸ் பண்ணுறோம், வர்பாக யூஸ் பண்ணுறோம். as the days pass on the enmity between them has waned, நாள் ஆக ஆக அவங்களுக்குள்ள பகை குறைஞ்சி போச்சு. சரி, அடுத்து 3வது பாருங்கள். as you told me earlier, என்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியிருக்கில்ல, முன்னாடி சொன்ன மாதிரியே யூ கேன் ஸ்டார்ட் த ட்ரிப் அலோன். உன் பயணத்தை நீ தனியாகவே போய்டு. ஏன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றான்னு சொன்னேன், நான் அப்போயே சொன்னேன் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்பாத, அவனை கடைசி நேரத்தில் வரமாட்டேன் அப்படின்னுடுவான் டூருக்கு. அதுக்காக நீ என்ன பண்ணிவிடு, நான் ஏற்கனவே as you told me earlier, என்கிட்ட சொன்னில்ல அவனெல்லாம் வராட்டி நான் தனியாக போய்டுறேங்க அப்படின்னு சொன்னில்ல, அதே மாதிரி as you told me earlier, என்கிட்ட நீ முன்னாடி சொன்ன மாதிரியே யூ கேன் ஸ்டார்ட் த ட்ரிப் அலோன், உன் பயணத்தை நீ தனியாகவே தொடங்கலாம்ப்பா தாராளமாக. சரி, as I am suffering from gastric disorder. இப்போ as I am suffering இந்த வேர்டு அதிகமாக ஸ்கூல்லேருந்து உள்ள வேர்டு தான் அது. as I am suffering from fever அப்படி ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, as I am suffering from fever ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு I am not able to come to the class அப்படின்னு லீவ் லெட்டரை ஸ்கூல் லெவலில் எழுதுறது. இதில் வேடிக்கை என்னென்னா இன்னமும் காலேஜ் லெவல்லையும் அந்த தப்பு பண்ணுறாங்க. ஆஸ் போட்டு எழுதினாலே அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் வரும். கிளாஸுங்கிறது இன்னொரு பகுதி, சென்டென்ஸ் பகுதி முடியாது. இப்போ as I am suffering from gastric disorder தான் ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. இதுக்கு என்ன அர்த்தம் தமிழில், நான் வாயு தொல்லையால், வயிற்று வலி, அந்த வயிற்று அமில தொல்லையால் அவதிப்படுவதால்ங்கிறதுக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சிங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுதா, அந்த சென்டென்ஸ் முடியுதா, அர்த்தம் கொடுக்குதா இல்லையே. அது மாதிரி அந்த ஆஸ் போட்டு சில பேர் எழுதுறது என்ன பண்ணிவிடுறாங்க, பாதி சென்டென்ஸில் ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க. as it is very hard to pursue further, as it is very hard to pursue further, இந்த விஷயத்தை இன்னும் மேற்கொண்டு தொடர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாங்க ஃபுல் ஸ்டாப்பை. அப்போ இந்த ஹேஸ் இல்லாமையே சென்டென்ஸு கரெக்டாக இருக்கும். ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் gastric disorder, சிம்பிள் சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கா. இந்த ஹேஸ் போட்டால் என்ன ஆகிடுது, ஆல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு என்ன அர்த்தம், ஆல்ங்கிற வார்த்தை வந்துடுது. நான் ஜுரத்தினால் அவதிப்படுவதால்ங்கிற வார்த்தையில் வந்துடுது, அர்த்தம் கொடுத்துருது. ஹேஸ் எடுத்துருங்க, நான் ஜுரத்தினால் அவதிப்படுகிறேன் அப்படின்னு க்ளீனாக ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் வந்துடுது. அதனால தான் ஆஸ் போட்டு எழுதுகிறப்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சால் தப்பாயிடும். தப்பாயிடுனா அர்த்தம் கொடுக்காது. சரி, நீங்கள் சொல்ல வந்ததை பாதியில் சொல்லி நிறுத்தினீங்கன்னு அர்த்தம். அதுதான் நிறைய பேர் பண்ணுறது. as I am suffering from feverன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு I am not able to come to the class, so I request you to give me leave for 2 daysன்னு லீவ் லெட்டர் எழுதுகிற விஷயம். ஸ்டாஃபே சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அது பெரிய சென்டென்ஸ் எல்லாம் சில எழுதுகிறப்ப இந்த ஆஸ் போட்டு எழுதுகிறப்ப டக்குன்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி as it is very hard to pursue this process further, மேற்கொண்டு இந்த பிரச்சனை, இந்த வேலையை தொடர்றது பிரச்சனையாக இருப்பதால்
அப்படின்னு நிறுத்தி ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க. நான் அவங்களே கேட்குறது, ஏன் இப்படி தமிழில் அர்த்தம் பண்ணி பாருங்கள், ஆஸ் போட்டால் ஆள் வருது, ஏன் ஃபுல் ஸ்டாப் வச்சிங்க அப்படின்னா, ஆஹா சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மாற்றுறாங்க. அதனால் ஜாக்கிரதையாக ஆஸ் போடுற பார்க்கணும். இந்த சென்டென்ஸை பார்ப்போம். ஆஸ் ஐம் சஃபரிங் ஃப்ரம் கேஸ்ட்ரிக் டிஸார்டர், நான் வாயு தொல்லையினால் அவதிப்படுவதால் ஐ ஷுடன்ட் டேக் நான்வெஜ் நவ். இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, நான்வெஜ் சமைச்சு வச்சுருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டே ஆகணுங்கிறாங்க. இல்லை சார், நான் சாப்பிட்ற ஆள் தான், ஆனால் இப்போ சாப்பிட முடியாது, இப்போ ஏன்னா எனக்கு கொஞ்சம் வாயு தொல்லை இருக்குது, மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால் இப்போ வேண்டாம். ஐ ஷுட் நாட் டேக் நான்வெஜ் நவ். இப்போ நான் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. ஐ ஷுட்ன்ட், ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஷுட், நான் சாப்பிடக்கூடாது. இப்போ நான் பிரச்சனை பெருசு பண்ணி விட்றோம். சரி, அடுத்து பாருங்கள் 5வது சென்டென்ஸ். ஆஸ் வி ட்ரூ அலாங் தட் வே தேர் வாஸ் எ ஹியூஜ் ரோட் பிளாக். அந்த ரோட்டில் அப்படியே பயணம் பண்ணி வண்டியில் போயிட்டுருக்கப்ப, ஓட்டிகிட்டு போகிறப்ப அந்த ரோட்டில் ஒரு பெரிய ரோடு பிளாக் இருந்தது. என்னன்னு தெரியல. இந்த ரோடு பிளாக் அப்படின்னா ஏதோ ஒரு பாலம் இருந்திருக்கு, அந்த பாலத்தை இடித்து போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய ரோடு பிளாக், அதிலெல்லாம் போக முடியாது, வண்டி சைக்கிள் 2 வீலரும் போக முடியாது, பெரிய வண்டிகளும் போக முடியாது. அதுமாரி ரோடு பிளாக் எங்களுக்கு தெரியலை. இப்போ தான் புதுசாக அந்த பாலத்தை போட்டு உடச்சி வச்சுருப்பாங்க போல் இருக்குது. அதனால் அந்த ஜிபிஎஸ் எதுலேயுமே தெரியல, அது ரோடு பிளாக் இருக்கிறது எதுலேயுமே காட்டி கொடுக்கல. அப்போ போனோன்னா தெரிஞ்சது. அப்போ திருப்பி வர்ற மாதிரி ஆகிட்டு. அப்போ ஆஸ் வி ட்ரூ அலாங் தட் வே, நாங்கள் அப்படி போகிறப்ப, ட்ரைவ் ட்ரூ ட்ரிவன் தெரியும் உங்களுக்கு, ட்ரைவ் ட்ரூ ட்ரிவன்ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இங்கே பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறோம். ஆஸ் வி ட்ரூ அலாங், வண்டி ஓட்டி போயிட்டுருக்கப்ப, ஆஸ் வி ட்ரூ அலாங் தட் வே, அந்த வழியாக வண்டி ஓட்டி போயிட்டுருக்கப்ப தேர் வாஸ் எ ஹியூஜ் ரோட் பிளாக். நாங்கள் அந்த வழியாக வண்டியில் போகிறப்ப அங்கே ஒரு பெரிய ரோட்டு தடை இருந்தது. சரி, 6th சென்டென்ஸ் பாருங்கள். ஆஸ் ஹி டிஃபர்ஸ் வித் யூ இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம் டு டாக் ஃபர்தர். ஹி டிஃபர்ஸ் வித் யூன்னா என்ன? மாற்று கருத்து சொல்லிகிட்டு இருக்கான்னு அர்த்தம். நீ சொல்கிறதுக்கும் அவன் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது, உன் கருத்துக்கும் அவன் கருத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அவன் சொல்கிறத நீ கேட்க போகிறதில்ல, நீ சொல்கிறத அவன் கேட்க போகிறதில்ல, அப்படி இருக்குது. அப்படி இருக்கப்ப வென் ஹீ டிஃபர்ஸ் இன் ஒப்பீனியன் வித் யூன்னு அர்த்தம். கருத்து வேறுபாடு உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இட்ஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம் டு டாக் ஃபர்தர். அவன் உங்ககிட்ட மாறுபாடாக இருக்கிறதுனால இனியும் மேற்கொண்டு பேசுகிறது டைம் வேஸ்ட். இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம் டு டாக் ஃபர்தர்னா இன்னும் மேற்கொண்டு பேசுகிறது டைம் வேஸ்ட் தான். இப்போது நம்பர் 7 பார்ப்போம். ஆஸ் இட் க்ரூ டார்க்கர் தே வர் அஃப்ரைட் ஆஃப் வாக்கிங் த்ரூ த லேன். இருட்டாகிவிட்டதால் அந்த சந்து வழியாக நடக்க அவர்கள் பயப்படுகிறார்கள். சரி, ஆஸ் இட் க்ரூ டார்க்கர், க்ரோன் 3 ஃபார்ம் வர்பு. இதில் பாஸ்டன்ஸில் GREW க்ரோவுக்கு க்ரூ பாஸ்டன்ஸ். ஆஸ் இட் க்ரூ டார்க்கர், இருட்டாக போயிடுறதுனால, இருட்டாகி விட்டதால், அதான் க்ரூ டார்க்கர். தேவர் அஃப்ரைடு வாக்கிங் த்ரூ த லேன். அது க்ரோனா வளர்றது, க்ரூனா வளர்ந்துறது. இருட்டு வளர்ந்துட்டுன்னா அர்த்தம் வச்சுக்க வேண்டாம், செடி கொடி வளர்கிற மாதிரி. இந்த இடத்துல இருட்டாகி விடுறதுன்னு அர்த்தம், வளர்ச்சி தான். அதாவது அதிகமாக போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக பாஸ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதனால் ஆஸ் இட் க்ரூ டார்க்கர் தேவர் அஃப்ரைடு வாக்கிங் த்ரூ த லேன், சந்து இருட்டாகி விட்டதால் அந்த சந்து வழியாக நடக்க அவர்கள் பயப்படுகிறார்கள். சரி, நம்பர் 8 பாருங்கள். ஆஸ் இட் இஸ் வெரி க்ளவுடி த ரெயின் இஸ் இம்மினன்ட். ஆஸ் இட் இஸ் வெரி க்ளவுடி, மேகம் கடுமையாக இருக்குது, வெரி க்ளவுடி, மேகம் கடுமையாக இருக்கிறதால மழை உடனடியாக வரும். இம்மினன்ட்டுன்னு சொன்னால் சமயம் டேஞ்சரஸ் இம்மினன்ட் அப்படின்னா ஆபத்து ரொம்ப அருகாமையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இம்மினன்ட்னா வெரி நியர்னு அர்த்தம். இட் இஸ் டு ஹேப்பன் வெரி இம்மீடியட்லி, ரொம்ப இம்மீடியட்டாக நடக்க போகுது, அடுத்தபடியாக உடனடியாக நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு இம்மினன்ட்டும்பாங்க, எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். ஸோ த ரெயின் இஸ் இம்மினன்ட்னு அர்த்தம், மழை உடனடியாக வரும்னு அர்த்தம், உடனடி மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். இம்மினன்ட், IMMINENT, imminent. As it is very cloudy, the rain is imminent. புதுசாக தெரிஞ்சுக்க இந்த வேர்டை. imminent means immediately to happen. It will happen immediately ன்னு அர்த்தம், எதுவாக இருந்தாலும். ஸோ the rain is imminent. 9. As far as you keep away from crowds, you can avoid viral spread to some extent. As far as you keep away from crowds, கூட்டத்திலேருந்து நீ விலகி இருக்கும் வரை, எவ்வளவு கூட்டத்திலேருந்து விளையிறீங்களோ, தனிமைப்படுத்திட்டீங்களோ, யூ கேன் அவாய்ட் வைரல் ஸ்ப்ரெட் டு சம் எக்ஸ்டென்ட். ஒரேடியாகவும் சொல்ல முடியாது 100%, டு சம் எக்ஸ்டென்ட், ஓரளவு டு சம் எக்ஸ்டென்ட். அடுத்து 10th சென்டென்ஸ் பாருங்கள். ஆஸ் சைனா ரிமைன்ஸ் அரகண்ட், ரொம்ப திமிராக இருக்கிறது. அது தமிழ்லேயே அந்த ஆனாவிலே வச்சு நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட அர்த்தம் ஒன்றா வரும். அடம் பிடிக்கிறதுங்கிறாங்கல்ல, அதுக்கு அரகண்ட்டு தமிழ் அர்த்தம் வரதெல்லாம் ஆனால தான் அதுவும் ஆரம்பிக்குது. அதனால் சைனா ரிமைன்ஸ் அரகண்ட்னா திமிராக இருக்கிறது, அரகண்ட் அடம் பிடிச்சிட்டு இருக்கிறது திமிரா. சைனா ரிமைன்ஸ்
arrogant. Other countries of the world don't like to be friendly with it. Other countries of the world, சைனா திமிராக இருப்பதால் உலகின் பிற நாடுகள் அதனுடன் நட்பாக இருக்க விரும்பவில்லை. As China remains arrogant, other countries of the world don't like to be friendly with it. இந்த செக்மெண்ட் 12 ஆஸோட யூஸ் எவ்வளவுன்னு பார்த்தீங்க. ஆஸ் போட்டாலே ஆல் அல்லது மாதிரி அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும், அதுக்கு தமிழ் அர்த்தம். அப்படி இருக்கிறதுனால அந்த ஆஸ் போட்டு ஒரு கிளாஸ் வருதில்ல, சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தொடர், அந்த வாக்கியத்தொடர் முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆஸ் இட் grew darker, இருட்டு வளர்வதால், இருட்டு அதிகமாகி விட்டதால், ஏதாவது முடியுதா, அர்த்தம் தருதா? இல்லையே. இருட்டுமுன்னா என்ன, இருட்டு அதிகமாகி விட்டதுனால என்ன நடந்தது, அது பின்னாடி தான் வரும். அடுத்த அதே சென்டென்ஸில் அடுத்த கிளாஸில் வரும், அடுத்த பகுதியில் வரும், அதே வாக்கியத்தில் அடுத்த பகுதி வாக்கியத்தில் வரும். they were afraid to walk through the lane. அதே பாருங்க, as it is very cloudy, மேகம் கடுமையாக இருப்பதால். அதே மாதிரி as far as you keep away from crowds, கூட்டத்திலிருந்து நீ விலகி இருக்கும் வரை. அதே மாதிரி as China remains arrogant, சைனா திமிராக இருப்பதால். புரியுதா? அப்போ உங்களுக்கு ஆல்னு வருதா, அந்த மாதிரி அர்த்தம். அதனால் அந்த ஆஸ் போடுறப்போ ஜாக்கிரதையாக பார்த்து போடுங்க. அப்படி இல்லையா, ஆஸை எடுத்துருங்க, ஆர்டினரி சிம்பிள் சென்டென்ஸ் கிடச்சிரும் நமக்கு. ஆனால் ஜாயிண்ட் போட வேண்டியதில்லை, அது தனி சென்டென்ஸை சொல்லிட்டு போகிறோம். ஒரு அண்டு போட்டு ஒரு காம்பவுண்ட் சென்டென்ஸை சொல்லிட்டு போகிறோம். சைனா ரிமைன்ஸ் அரகண்ட் அண்ட் ஸோ அதர் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். இல்லை அண்டு அதர் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு டோன்ட் லைக் டு பி ஃப்ரெண்ட்லின்னு போட்டு காம்பவுண்ட் சென்டென்ஸ் சொல்லிட்டு போகிறோம். இல்லை தனித்தனி சென்டென்ஸாக சொல்லிட்டு போகிறோம். சைனா ரிமைன்ஸ் அரகண்ட், அதர் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு டோன்ட் லைக் டு பி ஃப்ரெண்ட்லி வித் இட். அப்படி சிம்பிள் சென்டென்ஸ்லேயே சொல்லிட்டு போகிறதுனால போகலாம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு வர்றப்போ இந்த ஆஸ் போட்டு சொல்லி ஒரே சென்டென்ஸாக நம்ம பெரிய சென்டென்ஸாக நம்ம எழுதணும், சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப இந்த ஆஸுங்கிறதுக்கு ஆளுங்கிற அர்த்தம் இருக்குங்கிறத நினப்பு வச்சுக்கிட்டு அதோடு நிறுத்திடாமல் நீங்கள் ஃபுல் சென்டென்ஸாக 2 பகுதியாக பண்ணணும். இந்த காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க, இது டிபெண்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. டிபெண்ட்னா இன்னொருத்தர் சார்ந்து இருந்து அர்த்தம் கொடுக்குறது, இல்லாட்டி இது தனியாக இருந்து அர்த்தம் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த அடுத்த பகுதியை பாருங்கள், அதர் கண்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்டு டோன்ட் லைக் டு பி ஃப்ரெண்ட்லி வித்துட்டுங்கிறது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ், அதுக்கு அர்த்தம் இருக்குது. இப்போ இது ரெண்டையும் சேர்த்தா இது டிபெண்ட் கிளாஸ், ஆனால் இது இண்டிபெண்ட்டாக இருக்குது. ஒரு சிம்பிள் சென்டென்ஸும் இண்டிபெண்ட்டாக தான் இருக்கும், அதுக்கு அர்த்தம் இருக்கும், அது எதையும் சார்ந்து இருக்காது. தெரியும் உங்களுக்கு? சரி, இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இந்த ஆஸை வச்சு கிட்டத்தட்ட 10 சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இதோட முடிச்சுக்கோங்க. இந்த 10 சென்டென்ஸு ஆஸோடு முடிக்கிறோம். இந்த 12வது செக்மெண்ட் இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்தது 13வது செக்மெண்ட்டில் we will meet with some other topic. அதில் இது வரைக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறேன். என்ன காரணம்னா, இந்த மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி ஃபோன்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த பீரியடில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால, காலேஜ் போகிற வேலை அதெல்லாம் கொஞ்சம் இல்லாததுனால, ஸ்கூல் பிள்ளைங்களும் சரி காலேஜ் பிள்ளைங்களும் கொஞ்சம் இப்போ இட் இஸ் த டைம் ஃபார் இட். இதுதான் இந்த மணி நேரத்தில் சப்ஜெக்ட் இதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்க நேரம் பார்த்து தான் நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் செய்யாதவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. இது ஆல்ரெடி டோல்ட் யூ, ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசினா தான் வரும், ரிட்டன் இங்கிலீஷ் எதுனா தான் வரும். அதனால் நீங்கள் பேசுகிறத எழுதுறதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நான் தான் நல்லா எழுதுறேனே, கிராமட்டிக்கலெல்லாம் எழுதுகிறேன், இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா என்டேல் இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஏன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருத்தரோட பண்ணுறது ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஆனால் ரிட்டன் இங்கிலீஷ் யூ கேன் செக்லூட் யுவர் செல்ஃப். அந்த தனிமைப்படுத்தி நீங்கள் எதை வேணால் எழுதலாம், கவிதை எழுதலாம், அது பண்ணலாம், இங்கிலீஷில் என்னென்னோ பண்ணலாம். அதுக்கு கூச்சம் இல்லை தயக்கம் எதுவுமே இருக்காது. இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் லெஃப்ட் யூ ஒன்லி. உங்கள் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது. ஸ்போக்கன் இங்கிலீஷுங்கிறப்ப இன்ட்ராக்ஷன் வித் சம்படி எல்ஸ், யாரோ ஒருத்தரோடையோ பல பேரோடையோ நீங்கள் பேசுகிறீங்க, உரையாடல் செய்கிறீங்க. அப்படி இருக்கப்போ அதோட தன்மையே வேறு. அப்போ அதனால் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒருத்தர் கண்ணை பார்த்தோ ஒரு முகத்தை பார்த்து பேச வேண்டிய சூழ்நிலை வர்றப்போ அதோட தன்மையே வேறே ஆகிடும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை மறந்துட வேண்டாம். இந்த 12th செக்மெண்ட்டோட இதோட முடிச்சுக்கிட்டு 13th செக்மெண்ட்டில் we will meet again. Until then, goodbye.